அனைவருக்கும் மாலை வணக்கங்க. இன்றைக்கி உழைப்பாளர் தினத்தன்று நான் காலையிலேயே முக்கியமான வேலையை செஞ்சுட்டேங்க. நம்ம செடிகளுக்கு உரம் தயாரித்து வச்சுருந்த உரங்களை இன்றைக்கி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இந்த வாரம் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரியே இருந்ததுங்க. கைக்குத்தல் அரிசி சாதம் வடிச்சிருந்தேன், அப்படியே ஃபுல்லாகவே நான் மட்டும்தான் சாப்பிட்டேன். பசங்க யாருக்கும் பிடிக்கலன்னு அப்படியே வச்சுட்டாங்க. சம்பா ரவை உப்புமா கிளறுனா அதிகமாக பண்ணிட்டாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடல சம்பா ரவை உப்புமாலாம், அதுவும் அப்படியே மிச்சப்பட்டுடுச்சு. இட்லி செஞ்சுருந்தேன், இட்லியும் மிச்சப்பட்டாச்சு. மூணையுமே நல்லா ஊற வச்சுட்டேங்க. நிறைய நாட்கள் ஊற வைக்கல, 2 நாட்கள் ஊற வச்சுட்டேன். அப்படியே பழைய சாதம் தண்ணியில் வெங்காயத்தூள், பூண்டுத்தூள், காய்கறி தூள் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு அதையும் இதோடு மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1:3 ரேஷியோவில் கலந்துட்டு எல்லா செடிகளுக்கும் காலையிலே கொடுத்துட்டேன். உங்களுக்கே தெரியும் நம்ம பழைய சாதத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அந்த நீர்லன்னு சொல்லி. அதே மாதிரி சம்பா ரவையில் நம்முடைய கைக்குத்தல் அரிசி நமக்கு எப்படி எல்லா வகையிலையும் பயன்படுதோ அதே மாதிரி தாங்க செடிகளுக்கும் பயன்படும். அதில் நிறைய இரும்பு சத்து, கால்சியம் சத்து, நமக்கு தேவையான விட்டமின் சத்து எல்லாமே இருக்கிறதுனாலையும் உடல் உஷ்ணத்தை எப்படி போக்குமோ அதே மாதிரி செடிகளுடைய உஷ்ணத்தையும் போக்குறதுக்கு அது ரொம்ப பயன்படுங்க. இட்லியில் அரிசி உங்களுக்கு தெரியும், உளுந்து நமக்கு எப்படி நம்ம கை கால் இடுப்பு வலியை பலப்படுத்துமோ அதே மாதிரி செடிகளுக்கும் இது நல்ல ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. உளுந்தில் இருக்க சத்து எல்லாமே சேர்ந்து நம்ம செடிகளுக்கு நிறைய சத்துக்களை கொடுக்குறாங்க. அப்படியே மேல் உரமாக பூச்சி விரட்டியும் கொடுத்துட்டாங்க. இது ஆர்கானிக் ஃபர்டிலைசர்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் உங்கள் வீட்டில் வேப்பெண்ணையும் டிஷ்வாஷர் இருந்தால் அதுவே கூட கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன், சரி வேஸ்ட் பண்ண வேண்டான்னு சொல்லிவிட்டு அதையே இன்றைக்கி கொடுக்கலான்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா செடிகளுக்குமே மேல் உரமாக தெளிக்க ஆரம்பிச்சிட்டேன். காரணம் என்னென்னா, ஒரு 5-6 செம்பருத்தி பூக்களில் நல்ல மாவு பூச்சி பார்த்துட்டாங்க. அப்படியே விட்டால் மற்ற செடிகளுக்கும் வந்துடும், அந்த செடியும் பாலாயிடும். ஏற்கனவே வெயிலின் தாக்கத்தில் நம்ம ரோஜா செடிகள்லாம் பாதி திருப்தி நோயால் இறந்துட்டாங்க. மீதி செடிகளை தான் காப்பாற்ற முடிஞ்சது. ஆனால் வெயிலை தாங்கி வளர செம்பருத்தி செடி ஒன்று கூட வேஸ்ட் ஆகலைங்க. அதே மாதிரி சில பூக்கள் செடிகள்லாம் நல்ல பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் எல்லா செடிகளையும் காப்பாற்றணுமேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி 2 வேலையும் செஞ்சாச்சுங்க. பூச்சி தாக்குதலுக்கு பூச்சி விரட்டி கொடுத்துட்டேன். நம்ம நீர் உரங்களுக்கு நீர் உரங்கள் கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூட என் தம்பி மனைவி சப்போர்ட் பண்ணாங்க. ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஒரு பக்கம் நான் உரங்கள் கொடுத்துட்டு வரேன், அவங்க இன்னொரு பக்கம் பூச்சி விரட்டி தெளிச்சிட்டே வந்தாங்க. இல்லாட்டி வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குதுங்க. 8 மணிக்கே கார்டன் போக முடியல. நாங்கள் போகும்பொழுது 9 மணி ஆகிடுச்சு, வரும்பொழுது 11 மணிங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய செடிகள் இருக்காங்க, கொஞ்சம் இடமும் 2 பேரும் சேர்ந்து முடிச்சுட்டு மேலே வந்துட்டாங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.